வணக்கம் அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க மிக மிக முக்கியமான தகவல்களை பற்றி இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பள்ளி கல்வித்துறையில் டெட் ஆசிரியர்களுக்கு டெட் தேர்விலிருந்து விலக்கு அளிக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி கோரிக்கைகள் போயிட்டுருக்குங்க. ஸோ நாடாளுமன்றத்தில் ஒரு மசோதா இருக்குது, நிறைவேற்றணும். அமைச்சர் கொடுத்த அந்த ஒரு முக்கியமான பதில் என்ன அப்படின்றது தான் இந்த ஒரு வீடியோ வாயிலாக நம்ம பார்க்குறோம். ஸோ நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். டெட் தேர்வு கட்டாயமாக்கப்படுவதற்கு முன்பு பணியில் சேர்ந்த ஆசிரியர்களுக்கு விலக்கு அளிக்கும் வகையில் கல்வி உரிமை சட்டத்தின் 23வது பிரிவில் திருத்தம் செய்ய கொண்டுவர மத்திய அரசு உத்தேசித்துள்ளதா? கல்வி உரிமை சட்டம் 2011 ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட்ட பிறகு இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர்களுக்கு தகுதி தேர்வு அப்படின்றது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. ஸோ 2011ஆம் ஆண்டுக்கு முன்பு பணியில் சேர்ந்த ஆசிரியர்களுக்கு தகுதி தேர்வு கட்டாயம் இல்லை என்ற நிலைதான் இருந்தது. ஆனால் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பின் மூலம் 2011க்கு முன்பு பணியில் சேர்ந்த ஆசிரியர்களும் 2028ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்திற்கு முன் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டிய கட்டாய சுச்சுவேஷனில் மாட்டிக்கிட்டாங்க. ஸோ இதை பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த ஆசிரியர்கள் பார்த்திங்கன்னா தகுதி தேர்வில் கட்டாயமாக தேர்ச்சி பெற வேண்டிய சுச்சுவேஷன் அப்படின்றது அவங்களுக்கு வந்துருச்சு. ஸோ ஆசிரியர் தகுதி தேர்விலிருந்து விலக்கு அளிக்கும் வகையில் நடப்பு ஆண்டில் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் சட்ட திருத்த மசோதா கொண்டு வர வேண்டும் என்பது நாடு முழுக்க ஆசிரியர் அமைப்பு கோரிக்கைகள் வளர்த்திருக்கு. ஸோ இது எல்லாமே கோரிக்கைகள் வச்சுருக்காங்க. இந்த நிலையில் 2011ஆம் ஆண்டுக்கு முன் பணியில் சேர்ந்த ஆசிரியர்களுக்கு தகுதி தேர்விலிருந்து விலக்கு அளிக்க வேண்டும் என்பது குறித்து மத்திய கல்வித்துறை அமைச்சர் ஜெய்ஷோன் சௌத்ரி அவர்கள் எழுத்துப்பூர்வமாக பதிலையும் கொடுத்தாங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த கல்வித்துறையில் டெட் தேர்வுடைய நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற பட்டதாரி ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. ஸோ அவர்களுக்கு ஒரு நல்ல செய்தியை அரசு கொடுக்கணும். கல்வித்துறைக்கு தான் அதிகமான நிதியை வாரி வழங்குகிற அது நமக்கு பெருமை தான். ஸோ அந்த வாரி வழங்கக்கூடிய அந்த நிதி 20% எதற்கு போகிறது அப்படின்னு கேட்குறாங்க. குறைந்தபட்சம் ஒரு ஆண்டிற்கு 4400 கோடி புதிய ஆசிரியர் நியமனத்திற்காக ஒதுக்கப்படுகிறது. ஓகேங்களா, பள்ளி கல்வித்துறையில். ஸோ இது மத்திய அரசாங்கத்துடைய ஷேர், மாநில அரசினுடைய ஷேர், இந்த இரண்டு பங்களிப்பும் சேர்ந்து 65 இல்லைனா 45 அந்த விகிதத்தில் மாநில அரசும் மத்திய அரசும் பங்களிப்பு செய்து ஒரு ஆசிரியரை நியமிக்க முடிகிறது. இப்படி தான் ஒரு வருடம் என சொன்னால் ஒரு நிதியாண்டிற்கு 4400 கோடி நிதி ஒதுக்கீடு அப்படின்றது நடக்குதுங்க. ஸோ இப்படி தான் இந்த ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கும் இந்த மாதிரி சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக இப்போ இருக்கிற டைமில் ஆசிரியர்கள் டிஆர்பியோடைய வேக்கண்ட் தான் இருக்குது. ஸோ எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா நிறைய வேக்கண்ட் இருக்குது. 28,000 ஆசிரியர் காலி பணியிடங்கள் ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் இருக்குது. இது எல்லாமே உடனடியாக நிரப்புங்க அப்படின்ற மாதிரி கோரிக்கைகள் வச்சுருக்காங்க. ஸோ இவர்களுடைய கோரிக்கைகள் எந்த அளவுக்கு நிரப்ப போகிறாங்க அப்படின்றத நம்ம விரைவில் எதிர்பார்க்கலாம். பள்ளி கல்வித்துறையில் மீண்டும் நமக்கு கிடைச்ச முக்கியமான தகவல். ஸோ டெட்டில் பாஸ் மதிப்பெண்களை குறைக்கணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கைகள் வந்திருக்கு. 60 மார்க் எடுத்தால் டெட்டில் பாஸ் மதிப்பெண்களை குறைக்குவாங்களா இல்லையான்றதை நம்ம விரைவில் எதிர்பார்க்கலாம். முதல்வர் விஜய் அவர்கள் இந்த உதவி பேராசிரியர் தேர்வை ரத்து செய்ய இருக்கிறதாக தகவல் வந்திருக்கு. பொறுத்து நம்ம பார்க்கலாம். டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.